கருவேப்பிலை எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கருவேப்பிலை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவு சாப்பிடும்பொழுது மறக்காமல் எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கா, கால்சியம் லெவல் குறைவாக இருக்கா, நம்ம உடலில் அயன் டிஃபிஷியன்சி இருக்கா, இன்டைஜஷன், நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை பிரச்சனைகளுக்குமே கருவேப்பிலை ரொம்ப சிறந்தது. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய மூலிகைகள் இப்போ நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஈஸியாக கிடைச்சிட்டு இருந்த மூலிகைகளும் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. மருந்து செய்கிறதுக்கு கூட நாங்கள் முன்னாடிலாம் கலெக்ட் பண்ண ஹெர்ப்ஸ்லாம் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேர் ஹெர்ப்ஸாக அதெல்லாம் மாறிட்டு வருது. அதே மாதிரி தான் இந்த முருங்கை கீரைலாம் இப்போ நம்ம தொலைச்சிட்டோம். ஆனால் கருவேப்பிலை ஈஸியாக கடைகளில் கிடைக்குது. ஆனால் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய நன்மைகள் இருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கு வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு கொடுங்க. வயதானவர்களுக்கு ரொம்ப நல்லது. சில மூலிகைகளுக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சுகர் இருக்கவங்க சாப்பிடாதீங்க, பிபி இருக்கவங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு. ஆனால் கருவேப்பிலைக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லாருமே பயன்படுத்தலாம். சரி, எப்படியெல்லாம் நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தினா என்னென்ன பலன்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஹேர் ஃபால். கிரே ஹேர் இருக்குது இல்லைங்களா, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் தான் இருக்குது. ஸோ இதனால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்கூலில் எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஸோ காலேஜில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏஜ்லேயே எனக்கு வந்து நிறைய வெள்ளைமுடி வந்துருச்சு தலையில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக கருவேப்பிலை இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எத்தனை நாட்கள் இதை பயன்படுத்தணும், எல்லாருமே நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் எதிர்பார்ப்போம். குறைந்தது 60 நாட்களாவது நீங்கள் இதை பயன்படுத்தணும். ஸோ என்ன இந்த கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலையை தேவையான அளவு எடுத்து நல்லா நிழலில் உலர்த்திக்கோங்க. உலர்த்தின கருவேப்பிலையை பொடி செய்து எடுத்துக்கோங்க. பொடி செய்து அதை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன் பவுடராக உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. இந்த கருவேப்பிலையை எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலை பொடி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ 100 கிராம் இருக்குன்னா இதனோட நீங்கள் 10 கிராம் சுக்கு பொடி சேர்க்கணும். சுக்கு பொடி எதற்காகனா ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். 100 கிராம் நமக்கு வந்து கருவேப்பிலை பொடினா 10 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி எடுத்துக்கணும். 10 கிராம் அளவுக்கு சீரகம் பொடி இதனோட கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலராக என்ன வேலை இருந்தாலும் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்டுக்கோங்க. யார் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளிருந்து பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா வெந்நீரில் கலந்து இதை குடிச்சிக்கோங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்களேன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். சரி, இது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து ரெகுலராக ஒரு 60 நாட்கள், ஏன் தொடர்ந்து நீங்கள் 3 மாதங்களுக்கு மேலாக கூட இதை சாப்பிட்டுக்கலாம். 100 நாட்கள் கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். உடலில் இதனால் என்னென்ன மாற்றங்கள், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ரத்தம் சுத்திகரிக்கப்படுது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உங்கள் உடல்ல இருந்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குதுங்க. சரி, இது வந்து இதனோட பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா கருவேப்பிலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கணும். தண்ணீரில் போட்டுருங்க. 3 கிளாஸ் தண்ணீரில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டுருணும். இதனோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அது வந்து 1 டம்ளராக வரணும். ஸோ 3 கிளாஸ் தண்ணீர் விட்டது 1 டம்ளராக வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வடிகட்டி இந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே வரணும். இது எந்த டைமில் குடிக்கலாம்னா, எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். காலையில் குடிக்கிறது இன்னும் சிறப்புங்க. ஸோ மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்குது, எனக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கருவேப்பிலையை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக கருவேப்பிலை இந்த கஷாயமாக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் பார்த்தோம்னா அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். ஸோ ரத்தம் வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, நிறைய கிளாட்ஸ் வருது, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இந்த மாதிரி ஸோ கைனக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை எப்படி சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை,
1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இது 2ம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம கருப்பட்டி வச்சுக்கணும். ஸோ கருப்பட்டி வச்சு அரைச்சிட்டு ஒரு உருண்டை மாதிரி நெல்லிக்காய் அளவு உருண்டையாக எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த உருண்டையை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவேப்பிலை சொல்லவே வேண்டாம், அதிகமான உதிரப்போக்கு இருந்தால் அதை சரி செய்யக்கூடியது. கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கருப்பு எள்ளு நிறைய பேர் நினச்சிக்கிறோம் எள்ளு சாப்பிட்டா ஹீட்டு அதிகமான ப்ளீடிங் ஆகும் அப்படின்ட்டு. இதில் இருக்கக்கூடிய ரிச் கால்சியம், ஈஸ்ட்ரோஜன் லெவல் இது நல்லாவே மெயின்டைன் பண்ணும். நிறைய பேருக்கு ஹார்மோன் டிஃபிஷியன்சி இருக்கும் பார்த்தீங்களா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது. இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கருப்பு எள்ளு சின்னதாக கருப்பட்டியும் இதில் வைக்க சொல்லியிருக்கோம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கருப்பட்டியும் நீங்கள் இதனோட வச்சுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக தினந்தோறும் இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்கலாம். பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. உடல் உஷ்ணத்தையும் இது தணிக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கருவேப்பிலை எந்தெந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதை தாண்டி உணவில் அடிக்கடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னா அந்த மாவோட கொஞ்சம் கலந்துக்கலாம். எப்படி நம்ம முருங்கை பொடி இருக்குங்களா, முருங்கை இலை பொடியும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை பொடியும் நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய உணவில், பொரியல்களில், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய வெஜிடபிள்ஸில் சேர்த்துக்கலாம், சாலடில் சேர்த்துக்கலாம், சூப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை சேர்த்து சாப்பிடும்பொழுதும் உடலுக்கு உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக கருவேப்பிலை இலை, வேப்ப இலை 2மே சேர்த்து தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வாரம் 2 முறை தலையை அலசிக்கிட்டே வாங்களேன். நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தண்ணியை விட்டு அலசிட்டு அப்படியே விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்களேன், உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கும். என்னென்னா டேண்ட்ரஃப் இருக்காது, ஹேர் ஃபால் உங்களுக்கு நல்லாவே குறையும். ஸோ கருவேப்பிலையும் வேப்பிலையும் உங்களுக்கு தேவையான அளவு 1 லிட்டரோ 2 லிட்டர் தண்ணியிலையோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரில் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் ஆக்னி, பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா டெய்லி இந்த தண்ணீரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் கருவேப்பிலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யார் யாருக்கு சிறந்தது அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.